character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 10th standard students. Today நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் நம்ம ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு என்ன நம்ம ரிவிஷன் பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சயின்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்ஷன்ஸ் வரும். பட் ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும் அண்டு பயாலஜி வரும். ஸோ பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிலபஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் தட் இஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் லாஸ் ஆஃப் மோஷன் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 50 மார்க்ஸ் உள்ள எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 மார்க்ஸு. ஸோ அந்த 50 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்ஸு, அதுக்கப்புறம் 2 மார்க்ஸு அண்டு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 1 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 15 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின்ஸ் வரும். ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு 5 கொஷின்ஸ் வரும். ஸோ 15 கொஷின் பேஸ்டு வந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஈச் ஆஃப் த 5 மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஷார்ட் ஆன்சரில் 10 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். 10 கொஷின்ஸில் வந்து 1 கொஷின் இஸ் கம்பல்சரி. ஓகே, 10 × 2 20 மார்க்ஸ். ஓகே, 15 இது 20 35 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 15 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ், அது பிக் கொஷின்ஸ். ஸோ அது வந்து 3 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்து வரும், ஒரு கொஷின் சாய்ஸ் கொடுத்து வரும். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின் சாய்ஸ் வரும். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின்ஸ் 1 கொஷின்ஸ் சாய்ஸ் வரும். டோட்டலாக 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிக் கொஷினில் அதர்ஸ் வந்து 5 மார்க் கொஷின். ஸோ 3 × 5 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ் வந்துடும். இதில் வந்து 5 மார்க்ஸில் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வரும். ஓகே, ஸோ அந்த கம்பல்சரி கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, இப்போ கிளாஸ் போகலாம். ரிவிஷனில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட். ஸோ இதில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் யூனிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 லாவில் கண்டிப்பாக ஒரு லா வந்து வரும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக புக்கில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைன் பை லைனாக படித்தா தான் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமில் எல்லா கொஷினும் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து ஒன்றும் உங்களுக்கு வராது. வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன், வாட் இஸ் மோஷன் அப்படின்னா இதில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா டீல்ஸ் வித் த பாடிஸ் which are not rest under the action of forces. ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது மூவ்மெண்ட் ஆகும், ரெஸ்ட்டில் தான் மூவ்மெண்ட் ஆகும். தட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் டைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ டைனமிக்ஸ் அப்படின்றது திஸ் வந்து இட் இஸ் ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ். இட் இஸ் ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பாடி மூவ் ஆகுது. ஸோ வந்து டைனமிக்ஸ் அப்படின்ற போகணும். டைனமிக்ஸ் இஸ் ஃபர்தர் டிவைட் இன் ஃபாலோஸ். அதுக்கப்புறம் டைனமிக்ஸ் அப்படின்றத 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ். இட் டீல்ஸ் வித் மோஸ்ட் ஆஃப் த பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ மோஷன் ஆகும், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா அது மூவ்மெண்ட் ஆகும். ஸோ என்ன எதுக்காக வந்து அது மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்.
தட் இஸ் வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்றது. கைனடிக்ஸ் அப்படின்றது the deals with the motion of the bodies considering the cause of motion. ஸோ எதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ எதுக்காக அது மூவ் ஆகுது அப்படின்றத அந்த ரீசன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். தட்ஸ் வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ டைனமிக்ஸ் இஸ் டிவைடட் பை த 2 types, தட் இஸ் கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்றத பார்த்தோம். இல்லை அரிஸ்டாட்டில் அப்படின்றது ஒரு கிரீக் ஃபிலாசபர். ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில். இதில் 2 மெத்தட் அவர் சொல்லியிருப்பார். வந்து நேச்சுரல் மோஷன் அப்படின்றது, ஸோ வைலண்ட் மோஷன் அப்படின்றது 2 மெத்தட் அவர் சொல்லியிருப்பார். ஸோ நேச்சுரல் மோஷன் அப்படின்றது ஃபோர்ஸு இண்டிபெண்ட், ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை, நம்ம ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ நேச்சுரல் மோஷனுக்கு ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தா தான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ நேச்சுரல் மோஷனுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை, அது தானாக வந்து மூவ் ஆகுது. ஸோ திஸ் வந்து ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வைலண்ட் மோஷன் வந்து ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட், திஸ் இஸ் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ வைலண்ட் மோஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கலீலியோ வந்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பார். ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஸோ கலீலியோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் தி எர்த்தி பாடிஸ் இஸ் எய்தர் த ஸ்டேட் ரெஸ்ட் ஆஃப் மோஷன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the body in the motion will continue to be in the same state of the motion along no external force applied. ஸோ நம்ம நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை கொடுக்காத வரைக்கும் கண்டினியூஸாக ஒரே ஃபோர்ஸஸ் இதில் தான் மூவ் ஆகும், ஒரே வெலாசிட்டியில் மூவ் ஆகும் அப்படின்றத செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு when a force is applied on the bodies they resist any change in the state. This property of the body is called the inertia. So when the force is applied on the bodies, ஒரு ஃபோர்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது they resist any change in the state. ஸோ அது எந்த ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகும்போது ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னா தட்ஸ் வந்து அந்த ஸ்டேட் தான் வந்து என்ன சொல்லுவோம், the property of the bodies inertia அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் when dropped from the height of the vacuum, bodies of the different size, shape and mass fall at the same rate and they reach the ground at the same time. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம ஹைட்லேருந்து நம்ம கீழே போடும்போது ஸோ அது வேக்யூமே இல்லாத போது, அதாவது காற்றே இல்லாத பொழுது சேம் எந்த ஒரு பஞ்சை போட்டாலும் ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் ரெண்டுமே வந்து சேம் எந்த டைமில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து அந்த கல் வந்து விழுது அப்படின்னா அதே 5 செகண்ட்ஸில் தான் அந்த வந்து பஞ்சை வந்து கீழே விழும், ரெண்டுமே வந்து சேம் டைமில் தான் விழும் அப்படின்றத 4th பாயிண்டில் சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இனர்ஷியா அப்படின்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இனர்ஷியா அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இனர்ஷியா அப்படின்னா டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா இனர்ஷியாவோட டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து எழுதிங்க. ஸோ when the vehicle is suddenly moved forward from the rest, you lean backward. This is due to any of the body would like continue to be in a state of rest or state of motion. This is known as inertia. ஸோ இனர்ஷியா கேட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து எழுதிங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இதுலேருந்து எழுதிங்க. வாட் இஸ் இனர்ஷியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதுலேருந்து மார்க் பண்ணி இது வரைக்கும் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு the coherent property of the body resist in any change in state. இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட், the inertia resistance of the body due to the change in state of the rest is called the inertia of the rest. So the resistance of the body to change its state. So ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு ரெசிஸ்ட் கொடுக்குறது, தட்ஸ் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட். நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் த மோஷன். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் த மோஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் த ஸோ இனர்ஷியா ஆஃப் த மோஷன், இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் த டைரக்ஷன். ஸோ 3 டைப்ஸ் இருக்குது இனர்ஷியாவில். இந்த 3 டைப்ஸ் வெரி வெரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸோடு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனர்ஷியா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு வித் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு இனர்ஷியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 டைப்ஸ் இருக்குது. அது 3 டைப்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னு கேட்கும்போது இந்த எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அத்லெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து sharp turn while driving a car, you turn to lean the sideways. So sharp turn while driving a car வந்து sharp turn நம்ம திரும்புறது. ஸோ அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் vigorously shake the branches of the tree, some of the leaves and fruits detached and they fall down. ஓகே, நம்ம ட்ரீஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து இப்போ லீவ்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து கீழே வருது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட், நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் த மோஷன், நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் த டைரக்ஷன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது உங்களோட எக்ஸாம்பிள் ப்ரூவாக பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா, வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி ஸ்டேட்
rest or the state of uniform motion along the straight line unless it is acted upon the some external forces. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்காத வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும் ஆர் ரெஸ்ட்டில் இருக்கும். அதான் மூவ்மெண்ட்டில் இருந்து அப்படின்னா ஸோ ஒரே சேம் டைரக்ஷனில் சேம் வெலாசிட்டியில் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்காத போது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் லா அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் த அனதர் நேம் ஆஃப் த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திஸ் நியூட்டன்ஸோட லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு இன்னொரு நேம் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லா. இதை படிச்சுங்க டெஃபினிஷனை. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. ஸோ ஃபோர்ஸுக்கான ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் படிச்சுங்க, இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இதில் 2 ஃபோர்ஸஸ் இருக்கும். ஒன்று வந்து லைக் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து அன்லைக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோர்ஸஸ் இருக்கும். லைக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா 2 or more forces equal and unequal magnitude acting along the same direction parallel to each other are called as parallel forces. நம்ம வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு கார் வந்து பேட்டரி இல்லாமல் நின்று போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம், தள்ளுவோம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரே டைரெக்ஷனில் நம்ம கொடுக்கும் ஃபோர்ஸஸ். ஸோ தட்ஸ் வந்து லைக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஆப்போசிட்டில் நம்ம கொடுக்குறோம், ஒரு சைடில் இன்னொரு ஃபோர்ஸஸ், ஆப்போசிட்டில் இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னா அது வந்து அன்லைக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் two or more forces equal and unequal magnitude acting along the same direction. திஸ் இஸ் சேம் டைரெக்ஷனில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து லைக் பேரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்லைக் பேரல் ஃபோர்ஸ்னால் ஆப்போசிட்டில் நம்ம கொடுக்குறது. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் ஃபோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம 2 ஃபோர்ஸஸ் கொடுக்கும்போது அதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. வெரி வெரி இந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் டயக்ராம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 ஃபோர்ஸஸ் வந்து நம்ம ஒரே சைடில் கொடுக்கும்போது அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். 2 ஃபோர்ஸ் வந்து ஒரே சைடில் கொடுக்கும்போது நம்ம ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 ஃபோர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். தட்ஸ் வந்து F net force is equal to F1 plus F2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ F net force is equal to F1 plus F2. இப்போ 2 ஃபோர்ஸஸ் வந்து ஆப்போசிட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா தட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா 2 ஃபோர்ஸை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ net force is equal to F1 minus F2 அப்படின்னுவோம். ஸோ 2 ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன் கொடுத்தா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா தட்ஸ் வந்து என்னது சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 2 ஃபோர்ஸஸ் கொடுக்குறோம், ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருந்ததுன்னா தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இங்கே வந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறோம், இங்கே ஆல்சோ வந்து 5 நியூட்டன் கொடுக்குறோம் அப்படின்னா டோட்டல் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். தட்ஸ் வந்து டோட்டல் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0 ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன்லைக் ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள். திஸ் இஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். திஸ் இஸ் லைக் ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ். ஸோ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு கதவை வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஆங்கிளில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கதவை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹேவ் யூ அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் த ஹேண்டில் இன் டோர், இட் ஆல்வேஸ் பிளேஸ் அட் த எட்ஜ் ஆஃப் த டோர். ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எங்கன்னா டோரோட எட்ஜில் வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து டோரை நம்ம திறக்க முடியும். திஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இந்த டோர் ஆக்ஷன் அண்ட் வந்து நம்ம ஸ்க்ரூ நம்ம ரொட்டேட் பண்ணுறது. ஓகே, த ஆக்சிஸ் ஆஃப் த எட்ஜ் about the door is rotated is called the axis of rotation. So this axis of rotation அப்படினு கேட்டானா இதுல இருந்து வரைக்கும் எழுதிங்க. The axis of fixed edge about in which door is rotated is called as the axis of rotation. What is axis of rotation அப்படினு கேட்டானா இதுல இருந்து இந்த லைன் வரைக்கும் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி என்னென்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டவ் பார்ப்போம். டவ் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ தட்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ அபவுட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுட்டு ரொட்டேட் ஆகிறது, டேர்ன் ஆகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆர் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ் இஸ் கால்ட் ஆஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரொட்டேஷன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுற டைம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அபவுட் தட் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க்கு அப்படின்னா டவ் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். திஸ் டார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மெஷர்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டவ்வோட ஃபார்முலா அப்படின்னு தான் F into D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது தான் வந்து டவ் அப்படின்னு சொல்லுவோம். டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டார்க்கு இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. திஸ் டைரக்ஷன் இருக்கும்.
ஸோ அண்டு வந்து மேக்னிடியூட் இருக்கும், அதனால் வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு போடுவாங்க. ஸோ குவான்டிட்டி வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் இப்போ டார்க்கும் சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்முலாவுக்கு அது வெக்டார் குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றது கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக படிச்சிங்க. ஏன்னா அதுலேருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியான்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது ப்ரிப்பேர் பண்ணிங்க. திஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி. இட்ஸ் யூனிட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க்கோட யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கப்புள், வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கப்புள்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து எழுதிங்க. The line of action of two forces does not coincide. It does not produce any transcending motion since the resultant zero. But a couple results because the rotation of the body, rotating effect of a couple is known as moment of the couple. So moment of the couple அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருந்து எழுதிங்க. The line of actionல இருந்து ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் வரைக்கும் இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. ஸோ இதனோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதிங்க. தட் இஸ் வந்து டர்னிங் ஆஃப் டேப்பு, வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் ஸ்க்ரூஸு, ஸ்பின்னிங் ஆஃப் த டாப். இதில் ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதிங்க. வித் எக்ஸாம்பிள்ஸோட கேட்டாங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் த கப்புள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் த கப்புளோட ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்னா தட்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், தட்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதே போல் இதனோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வந்து நியூட்டன் மீட்டர். நம்ம ஏற்கனவே டார்க்கு பார்த்தோம், அதே சேம் யூனிட் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இதுக்கும் யூனிட். ஸோ நியூட்டன் மீட்டர். இது வந்து அதாவது எஸ்ஐ சிஸ்டத்தில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ்ஐ சிஸ்டத்தில் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா அது நியூட்டன் மீட்டர். சிஜிஎஸில் கேட்குறாங்க அப்படின்னா டைன் சென்டிமீட்டர். ஸோ எதில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் கப்புள் டென் பாசிட்டிவ் த பாடிஸ் ரொட்டேட் இன் த ஆன்டி கிளாக் வைஸ். அண்டு ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்ஷன், அது கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுக்கும்போது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் த டார்க்கு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 3 அப்ளிகேஷன் இருக்கும். ஒன்று வந்து கியரில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சீஸா அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ பைக்கோட கியரில் அந்த டார்க்கு அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சீஸா. நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில். இங்கே உட்காந்துட்டுருப்பாங்க, இங்கே உட்காந்துட்டுருப்பாங்க. ஸோ இங்கே உட்காரும்போது ஒருத்தர் வந்து மேலே போவார், ஒருத்தர் கீழே வருவார். ஸோ அது வந்து ஆல்சோ பேஸ்டு ஃபார் த டார்க்கு தான். ஸோ கியரு, சீஸா, அது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் வந்து ஸ்டியரிங் வீல்ஸ். ஸோ ஸ்டியரிங் வீல்ஸ். ஸோ தட்ஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் த டார்க்கோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான், அது கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் கிவன் இஸ் ஃபிகர் 1.5. இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் F1 is produced anti clockwise direction at the distance d from the point of pivot P. ஸோ நம்ம இதில் என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த பிவோட் வந்து என்ன எங்கே இருக்குது, ஸோ சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ திஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிவோட்டுக்கும் ஃபோர்ஸ் நம்ம F1 கொடுக்குறதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து d1. திஸ் இஸ் பிவோட்டுக்கும் F2 டிஸ்டன்ஸ் வந்து d2 அப்படின்னு எடுக்கும்போது ஸோ மொமெண்ட் ஆஃப் த கப்புள் ஃபோர்ஸஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் த கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் மொமெண்ட் ஆஃப் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் த கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா அதோட ஃபோர்ஸஸ் டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா அதனோட ஃபோர்ஸஸ் வந்து F2 அண்ட் அதனோட டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு வந்து ஈக்குவல் ஆகிடும். ஓகே. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ரொம்ப முக்கியமான லா இது. சரி, இதனோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லாவோட அனதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ் லா அப்படின்னா திஸ் இஸ் நியூட்டன்ஸோட செகண்ட் லா. ஓகே. லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நியூட்டன்ஸோட செகண்ட் லாவோட அனதர் நேம் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், எவ்வளோ லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். எந்த டைரக்ஷனில் வந்து மொமெண்டம் வந்து எந்த டைரக்ஷனில் மொமெண்டம் மூவ் ஆகுது. ஓகே. எந்த டைரக்ஷனில் மொமெண்டம் இருக்குது. ஓகே. லீனியர் மொமெண்டம், சேஞ்ச் ஆஃப் த லீனியர் மொமெண்டம் and the body and change in the momentum takes place in the direction of forces. ஸோ எந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் மொமெண்டம் சேஞ்ச் எடுத்திருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் லா, நியூட்டன்ஸோட செகண்ட் லா. கேட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிங்க நியூட்டன்ஸோட செகண்ட் லா. இதனோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஃபோர்ஸ். இதுக்கு வந்து ஒரு டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. நியூட்டன்ஸோட செகண்ட் லா டிரைவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நியூட்டன்ஸோட செகண்ட் லா எழுதிட்டு டிரைவ் பண்ணணும். ஸோ டிரைவ் பண்ணும்போது இனிஷியல் மொமெண்டம் ஃபார்முலா அண்ட் ஃபைனல் மொமெண்டம் ஃபார்முலா
அண்ட் சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம். ஸோ இதெல்லாம் ரைட் பண்ணி லாஸ்ட்டில் இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதுங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் சப்ட்ராக்ஷன் பண்ணி எவ்வளோ டைமில் வந்து ஃபோர்ஸ் டிவைட் ஆகிருக்கு. ஸோ இது அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் வர வரைக்கும் அந்த ஃபார்முலா வரைக்கும் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணணும். ஸோ நியூட்டன்ஸோட செகண்ட் லா கேட்டுட்டு ஸோ அதை டிரைவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எழுதணும். ஓகே, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸோ அந்த டிரைவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எழுதிங்க. ஓகே, இது பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன் ஆஃப் த பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுறது நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். திஸ் இஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸோட யூனிட்ஸ் கேட்கறது சான்ஸ் இருக்குது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் எஸ்ஐ யூனிட். சிஜிஎஸ்எஸில் கேட்குறாங்க அப்படின்னா திஸ் இஸ் டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐ யூனிட்லையும் கேட்கறதுக்கு சிஜிஎஸ்சி யூனிட்லையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன் that is equal to 1 kilogram meter per second inverse. Definition of dyne is equal to, that is 1 dyne is equal to 1 gram centimeter. So இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணீங்க. 1 dyne is equal to 1 gram centimeter 1 newton is equal to 1 gram meter second inverse 2. ஸோ இது அண்டர்லைன் பண்ணீங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். திஸ் இஸ் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி கேட்கறதுக்கு சான்ஸ். 1 kilogram is called as unit of force அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ mass of 1 kilogram is called as unit of force. இந்த கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக கேட்குறது 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் வந்து வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 கிலோகிராம் ஃபோர்ஸோட வேல்யூ 9.8 நியூட்டன். 1 கிராம் ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் 980 டைன் அப்படின்னு வரும். ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். 1 கிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 980 டைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸு. இம்பல்ஸ் வந்து வாட் இஸ் இம்பல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா define a large force is acting on the very short interval of time is called as impulsive force. ஒரு ஷார்ட் இன்டர்வலில் நம்ம கொடுக்கக்கூடிய லார்ஜ் ஃபோர்ஸஸ் அதாவது வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எழுதிங்க இம்பல்ஸ் அப்படின்னா டெஃபினிஷன் கேட்குறாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் இம்பல்ஸோட ஃபார்முலா தட்ஸ் J is equal to அந்த இந்த டெரிவேஷனை எழுதிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதணும். அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. J is equal to F into T அப்படின்ற ஃபார்முலா எழுதணும். ஸோ பை நியூட்டன்ஸோட செகண்ட் லா. ஸோ இதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டிரைவ் பண்ணும்போது இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் த மேக்னிடியூட் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ இம்பல்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு இதனோட யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 ஆர் நியூட்டன் செகண்ட். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 ஆர் நியூட்டன் செகண்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்ட் இன் த 2 ways. இதில் சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம் வந்து என்ன அதில் அச்சீவ் பண்ணுறது 2 waysல அந்த கேட்கறதுக்கு சான்ஸ் 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் எழுதிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். இம்பல்ஸோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ ஆட்டோமொபைல்ஸ் ஃபிட்டட் வித் த ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சர்வர் டு ரெடியூஸ் த ஜர்க்ஸ் வைல் மூவிங் த அன்ஈவன் ரோட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஃபீல்டர் ஃபுல்ஸ் பேக் அவுட் த ஃபாஸ்ட்டாக நமக்கு அடிக்கிறது ஃபீல்டர். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு 2 எக்ஸாம்பிளுக்கு இம்பல்ஸில் இந்த 2 எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. எக்ஸாம்பிளோட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினிஷன் எழுதிட்டு ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நியூட்டன்ஸோட தேர்ட் லா. திஸ் இஸ் வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் லா. ரொம்ப ஈஸியான லா இது. த ஃபோர்ஸ் ஆஃப் எவ்ரி ஆக்ஷன் இஸ் தேர் இஸ் நோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தேர் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஆன் த 2 different bodies. ஸோ 2 different பாடிஸில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் பாடி வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நியூட்டன்ஸோட தேர்ட் லா. வெரி இம்பார்ட்டன்ட் லா. கேட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து எழுதிங்க. இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது FB is equal to minus FA. இந்த ஃபார்முலா இது டெஃபினிஷன் எழுதிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் எக்ஸாம்பிள்ஸோட கேட்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதிங்க. ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே, 2 மொமெண்டம் அதாவது 2 ஆப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க. 2 ஆப்ஜெக்ட் பாடி வந்து கொலைட் ஆகும்போது எப்படி வந்து ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்றத மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெரிவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 பாடி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வந்து இது ரெண்டுமே வந்து சேம் வெலாசிட்டி. இங்கே வந்து இது வந்து இதோட கொலைட் ஆகும். ஸோ இதனோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், இதோட வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதோட வெலாசிட்டி வந்து U1 எடுத்திருக்காங்க, இதோட வெலாசிட்டி வந்து U2 அப்படின்னு எடுத்திருக்காங்க.
ஃபோர்ஸ் எஃப்ஓ எஃப்ஏ இதோட ஃபோர்ஸ் எஃப்பி அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ கொலைட் ஆகும்போது கொலைட் அதுக்கப்புறம் அதோட மொமெண்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அதில் ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்டத்துக்கான ஃபார்முலா தான் அந்த P1 M1 அப்படின்றத ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெரிவேஷன்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, M1V1 ப்ளஸ் M2V2. ஸோ ரெண்டு மொமெண்டத்தை நம்ம ஆட் பண்ணால், ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி, இந்த செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் இன்டு வெலாசிட்டி, ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் இன்டு வெலாசிட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு த கொலைடு ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் இன்டு வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி, செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வரும் அப்படின்றத இதில் ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரூஃப் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் எழுதிங்க நீங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா அந்த பிக் கொஸ்டின் ஓவர். ஹென்ஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் யூனிட் மொமெண்ட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. திஸ் டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுலேருந்து எழுதிங்க. திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த மேட்டர் இஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல்ஸ் வித் த ஃபோர்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிகளை வந்து இன்னொரு பார்ட்டிகளை வந்து அட்ராக்ட் பண்ணணும், வித் த ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கூலும்ஸ் லா பார்த்துருப்போம். அந்த கூலும்ஸ் லா பேஸ் பண்ணி தான் அந்த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ஓகே, டெஃபினேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து திஸ் லா ஸ்டேட்ஸ் இதுலேருந்து எழுதிங்க, இது வரைக்கும் எழுதிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனோட டெரிவேஷன் பிக் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெரிவேஷனோட எழுதணும். ஸோ பிக் கொஸ்டினில் கேட்குறாங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் லா வந்து பிக் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதை டெரைவ் பண்ணுற வரைக்கும் எழுதணும். இது வரைக்கும் எழுதிங்க. எஃப் இதோட ஃபார்முலா வரைக்கும் எஃப் இஸ் ஈக்குவல் டு GM/R². இது வரைக்கும் நீங்கள் எழுதிங்க. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ இஸ் 9.8 வேல்யூ நம்ம பார்த்துருப்போம். தட் வேல்யூ எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு பிளேஸ்லேயும் வந்து அந்த கிராவிட்டி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மாஸ்ன்றது வேறு, கிராவிட்டி அப்படின்றது வெயிட் அப்படின்றது வேறு. ஸோ மாஸ் அப்படின்னா ஸோ அந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துனமோ அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி, ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ அடர்த்தி இருக்கும் அது மட்டும் தான் வந்து மாஸ் அப்படின்றது. ஸோ அந்த அது கூட கிராவிட்டி வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வந்தால் தட் வேல்யூ இஸ் வெயிட் அப்படின்றத பார்த்துக்குவோம். ஸோ இந்த வெயிட் அப்படின்றது பிளேஸ் டு பிளேஸ் அதாவது சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துக்குவோம். திஸ் ஆக்சலரேஷன் கிராவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகும். நீங்கள் முதல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா 9.8 வரும். ஸோ மூணில் வந்து வேறு வேல்யூ 1.something அப்படின்ற வேல்யூ வரும். கிராவிட்டி வேல்யூ ஒரு பிளேஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இடத்துல வந்து நம்ம ஒருத்தரோட வெயிட் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா தட் வெயிட் வந்து நம்ம மூணில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டே இருக்காது, சேஞ்ச் ஆகும். ஸோ மூணில் அதே பர்சனோட வெயிட் பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும். பட் மாஸ் வந்து ரெண்டு பிளேஸ்லேயும் வந்து சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா when you throw any object upwards its velocity ceases at the perpendicular height and then it falls down due to the gravitational force of the earth. ஸோ எந்த ஒரு பிளேஸ் நம்ம தூக்கி போடும்போது ஒரு பிளேஸ்க்கு ஒரு செட்டன் ஹைட்டுக்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிராவிடேஷன், தட் கிராவிடேஷன் வேல்யூ தான் இதான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டெஃபினேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் அது கிராவிட்டியோட டெஃபினேஷன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் 9.8 மீட்டர்/செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜிக்கான ரிலேஷன் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜி அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. திஸ் இஸ் வந்து கிராவிடேஷன் ஃபார்முலா இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட், இந்த ஃபோர்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி வரும். அது ஈக்குவல்ட்டாக மாற்றும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும். ஸோ அந்த ஜியோட வேல்யூ, ஸோ ரெண்டுத்தையோட ரிலேஷன் பண்ணி கேட்கறதுக்கு கான்ஸ்டன்ட் பிக் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் வந்து இது வரைக்கும் எழுதிங்க. ஸோ ஜியோட ரிலேஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் G இஸ் ஈக்குவல் டு GM/R². இந்த ரிலேஷன் வரைக்கும் நீங்கள் எழுதிங்க. ஸோ ரிலேஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாஸ் ஆஃப் த எர்த்து. ஸோ எர்த்தோட மாஸ் வேல்யூ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். M இஸ் ஈக்குவல் டு 5.92 × 10⁴ கிலோகிராம். இந்த வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது ஒரு பிளேஸில் ஸ்டாண்டர்டாக, அதாவது ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு டிபெண்டிங் பார்த்து கிராவிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கு வெயிட். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து ஒருத்தரோட வெயிட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவரோட வெயிட் இன்னொரு பிளேஸ் நம்ம எடுக்கும்போது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிராவிட்டியை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிராவிட்டியோட வேல்யூ நம்ம போக போக என்னன்னா ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு வேல்யூ இருக்கும், சென்டரில் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்பேஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஜியாமெட்ரிக் ரேடியஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிராவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r². ரேடியஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இட்ஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஃப்ரம் த பிளேஸ் to another surface of the earth since geometric radius of the earth maximum in the equatorial line
அண்ட் மினிமம் இந்த போலார் ரீஜன்ஸ். எங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது எங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில், அண்ட் மினிமம் வந்து போலார் ரீஜனில் வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மாஸு அண்டு வெயிட்டு. ஸோ மாஸுக்கும் வெயிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ மாஸ் அப்படின்றது அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி. ஸோ அதுக்குள்ளே என்ன மேட்ரு, அந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும் தான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட கிராவிட்டி வந்து உங்களுக்கு ஆட் ஆச்சுன்னா அது வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்ன்றது வேறு, வெயிட் அப்படின்றது வேறு. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ வெயிட் அப்படின்றது, ஸோ மாஸ் அப்படின்றது ஒன்லி அதனோட டென்சிட்டி மட்டும் தான். ஓகே, அது G இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. This value is 9.8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட், அப்பேரண்ட் வெயிட்டு. ஸோ அப்பேரண்ட் வெயிட் அப்படின்றது நம்ம சேஞ்ச் ஆகக்கூடிய வெயிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டில் நம்ம மூவ் ஆகிறோம், ஸோ இல்லை மேலே ஹைட்லேருந்து நம்ம கீழே வரோம். ஸோ இல்லை இப்போ இங்கே ஸ்டெப்ஸில் வந்து நம்ம கீழே இருந்து மேலே போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து நம்ம ஆட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தோன்னா நம்ம வெயிட் வந்து ரெடியூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வாட்டரில் பற்றி பார்த்தோன்னா அதே போல் வாட்டரில் ஒரு பொருள் நம்ம தூக்கும்போது வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் என்னென்னா தட்ஸ் வெயிட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. தட் வெயிட் வந்து அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, டியூ டு நம்ம வந்து மேலே இருந்து கீழே இறங்குறதுனால. ஸோ திஸ் the change of the weight. So definition கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதிங்க, apparent weightக்கான definitions this is இதில் இருந்து எழுதிங்க. Let us consider the person of mass m who traveling lift. The actual weight of the person is W0 mg which is acting vertically downwards. The reaction force exerted by the lift surface are taken as apparent weight that is acting vertically upwards. இதில் இருந்து இது வரைக்கும் எழுதிங்க apparent weight கேட்டாங்க. Next weightlessness. While gone the amusement park and take ride the roller coaster நம்ம மூவ் ஆகும்போது ரோலர் கோஸ்டர் நம்ம ரைட் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம வெயிட் வந்து கம்மியாகிற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நம்ம மூவ் ஆகும் சில டைமில். ஸோ அந்த வெயிட் பார்த்தோன்னா அப்பரண்ட் வெயிட் பர்சன் எப்படி வந்து மூவிங் லிஃப்ட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ் ஒன் இட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் an acceleration A, lift is moving downward with the acceleration A. நெக்ஸ்ட் லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட்டு இருக்கும்போது எப்படி, லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுனாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். இதை ஒரு முறை பார்த்துங்க. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் சென்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஆஸ்ட்ரானஸில் எப்படி வந்து வெயிட்லெஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதில் மோஸ்ட்லி கொஷின்ஸ்லாம் அதிகமாக வராது, ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் அப்ளிகேஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நியூட்டன்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ், பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேட்டாங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ அப்ளிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துங்க. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ்னால் நாங்கள் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ரிவிஷன் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொன்னனோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. எப்பயுமே வந்து புக்கை நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா நீங்கள் லைன் பை லைனாக படித்தா தான் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ சயின்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைன் பை லைனாக படித்தா, புக் பேக் மட்டும் படித்தா வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் மோஸ்ட்லி புக் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணிங்க. உள்ளே நான் என்னென்ன கொஷின்ஸ் சொன்னோம் அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start them. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.